இன்று செவ்வாய்க்கிழமை சூரியனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டிலே இருந்து சந்திரனை தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க அம்மாவுக்கு தொடர்ந்து வயிற்று வலியாக இருக்குது, அதுக்கு என்ன பூஜை பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதே சிஸ்டர் குலதெய்வம் அருள் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. இது ரெண்டுக்குமே பதில் உங்ககிட்டயே இருக்குது சகோதரி. அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது, வீட்டில் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து விரைய செலவு ஏற்படுது, நோய்கள் ஏற்படுது அப்படின்னா குலதெய்வருடைய ஆசீர்வாதம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்கு கரெக்டாக திதிகள் கொடுக்கறது கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குலதெய்வத்தை வீட்டிலேயே நினச்சி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. எது தொடங்கினாலும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு செய்யுங்க. வருஷத்தில் ஒரு முறை 2 முறையாவது கண்டிப்பாக குலதெய்வம் கோவிலுக்கு போங்க. இப்போ இந்த வயிற்று வலி பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த மாதிரி நோய்கள் தீர்வதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு முக்கியமாக நோய் தீர்க்கும் தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில். பேர்லேயே இருக்குது வைத்தீஸ்வரன். அதாவது நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டப்ப அங்கே போய் தான் வழிபாடு செஞ்சு நல்லபடியாக அந்த செவ்வாய் கிரகத்துக்கே நிவர்த்தி ஆச்சு. அப்படிப்பட்ட அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலம். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் வயிற்று வலியால் அவதிப்பட்டப்ப அங்கே சிவபெருமானே நல்லபடியாக அவருக்கு வைத்தியம் பார்த்ததுனால தான் அந்த சிவனுக்கு நம்ம வைத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த இறைவன் வைத்தியநாதர், இறைவி பார்த்தீங்கன்னா தையல் நாயகி. இந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது நல்லபடியாக அங்கே இருக்க மண்ணை, திருத்தல மண்ணை எடுத்து அந்த குளமாகிய சித்தாமிரத குளத்தில் அந்த மண்ணை கரைச்சி நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நோய்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுறதோட, இக்கோவில் பார்த்தீங்கன்னா 4448 நோய்களை தீர்க்கக்கூடிய சித்த மருத்துவத்தை கண்டுபிடித்த சித்தர்களின் தலைமை பீடமாக இந்த கோவில் இருக்கிறனால இங்கே எந்த நோய்க்கும் பார்த்தீங்கன்னா குணமாகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நோய்களை தீர்க்க புற்றுமண், அபிஷேக தீர்த்தம், அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி, வேப்பிலை இதெல்லாம் கலந்து ஒரு சாந்து மாதிரி திருச்சாந்து உருண்டை செஞ்சு கொடுக்குறாங்களாம். இதை சாப்பிடும்போது நமக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், அது தீராத நோயாக இருந்தாலும் தீர்க்கப்படுது அப்படிங்கிறது இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. அதனால நல்லபடியாக இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதோட மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க முருகப்பெருமான் செல்வமுத்து குமரன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இங்கே செவ்வாய் அவங்களுடைய நோயை தீர்த்தனால, செவ்வாய் கிரகத்தினால ஏதாவது தோஷம் இருந்தால் செவ்வாய் கிரக தோஷ நிவர்த்தி தலமாகவும் இந்த தலம் இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பின்புறம் எல்லா நவகிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்து மக்களுக்கு ஏற்படுற துன்பங்களை இறைவன் கட்டளைப்படி தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையோட செஞ்சா எல்லாமே நல்லதா